கொஞ்சம் பப்ளிக் பீப்புள் கிட்ட மூவ் பண்ணும்போதும் இல்லை ரிலேஷன்ஷிப் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கிட்ட மூவ் பண்ணும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் மூவ் பண்ணணும். இல்லை வெளிநாடுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பாவத்தில் சனி இருக்கும் போது கடன்களை அவர் காலி பண்ணுவார். மறைமுக எதிரிகளை வெளியில் கொண்டு வந்து நீங்கள் அவங்கள ஜெயிக்கிற மாதிரி செய்வார். அதே மாதிரி மறைமுக நோய்கள் 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தைகளுடைய உடல் நலம், உங்களுடைய பையன் பொண்ணு அவங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு துலாமில் வந்து நான் இருக்கேன், எனக்கு 35 வயசாச்சு, கல்யாணமே ஆகலை சார், எவ்வளவோ வரன்னு பார்த்துட்டேன் வருஷ கணக்காக, எனக்கு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். இந்த பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு பரிகாரம் என்னன்னா, அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு அடுத்த மினிமம் 3 மாதம் ஆகுது. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை வேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். 12 ராசிகளுடைய பலன்களை பார்க்கிற அந்த நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது துலாம் ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ், நல்ல செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரையில் இல்லாத அளவிற்கு உங்களோட வாழ்க்கையில், கடந்த கால வாழ்க்கையில் இதுவரையும் இல்லாத அளவிற்கு நிம்மதி, ஒரு பெருமூச்சு, ஒரு திருப்தி, சந்தோஷம் தரக்கூடிய பராபவ ஆண்டு. நாம் மிச்ச ராசிக்கெல்லாம் நம்ம சொன்ன பலன்களை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே மிகைப்படுத்தி சொல்லுவதும் இல்லை குறைச்சி சொல்லுவதும் இல்லை. இப்போ துலாம் ராசி என்பர்களுக்கு 2026 என்ன நடக்க போகுது, பராபவ ஆண்டு, தமிழ் புத்தாண்டில் எதை எதிர்பார்க்கலாம், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். சூதாட்டத்தில் கூட தொடங்கிறது எல்லாரும் தொடங்குவாங்க, ஆனால் எங்கே நிறுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கை கூட ஒரு சூதாட்டம் தான். ஆக எந்த இடத்துல எந்த உறவை நிறுத்தணும், எந்த இடத்துல எதை பேசணும், இந்த தெளிவை கொடுப்பதற்காக தான் இந்த காணொளி, இந்த வீடியோ. வாங்க துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு எதை கொடுக்க போகுது பார்க்கலாம். ஒட்டுமொத்த பராபவ ஆண்டில் ஓவராலாக சொல்லணும்னா 90% உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் இருக்கு. ஒரு 10% மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இதுதான் இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த 6ஆம் வீடு மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார், 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார், உங்களுடைய 9ஆம் வீட்டில் குரு இருக்கிறார், உங்களுடைய 10ஆம் வீட்டிற்கு குரு ஜூன் 2ஆம் தேதி வரவிருக்கிறார், கடகத்திற்கு வந்து உச்சம் பெறவிருக்கிறார். உங்களுடைய 2, 4, 6ஆம் வீடுகளை குரு பகவான் பார்க்கவிருக்கிறார். உங்களுடைய 11ஆம் வீட்டில் தற்சமயம் கேது இருக்கிறார். இவ்வளவுதான். இந்த செட்டப்ல உங்களுக்கு என்ன நடக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போறோம். துலாம் ராசி நேயர்களுக்கு 6ஆம் வீட்டில் கிட்டத்தட்ட ஏப்ரல் 17ஆம் தேதி கூட்டு கிரகங்கள் இருப்பாங்க. சனி, செவ்வாய், புதன் இப்படி போன்ற கூட்டு கிரகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த கூட்டு கிரகங்கள்னால சில ஆபத்துகள். என்ன ஆபத்து? வேலை செய்கிற இடத்துல காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலையை உங்களுக்கு சவாலாக, உங்களை விட இன்னும் துணிச்சலாக அதிகமாக செய்கிறேன் அப்படின்னு ஆட்கள் கிளம்புவாங்க. செய்ய மாட்டாங்க, செய்யவும் முடியாது. ஆனால் ஒரு பதட்டம், உங்களுக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி, ஜாப் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி வேலைகளை அவங்க செய்வாங்க. சரியாக ஏப்ரல் 14ஆம் தேதி உங்களுடைய 7ஆம் வீட்டில் வந்து சூரியன் உச்சம் பெறும்போது கொஞ்சம் பப்ளிக் பீப்புள் கிட்ட மூவ் பண்ணும்போதும் இல்லை ரிலேஷன்ஷிப் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கிட்ட மூவ் பண்ணும்போதும்
கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் மூவ் பண்ணணும். அவசரப்படக்கூடாது, கவனம் அதிகமாக இருக்கணும். எமோஷனலாக உணர்ச்சி வசப்பட்டு எந்த விஷயங்களையும் செய்யக்கூடாது. இந்த பராபவ ஆண்டில் ஆகஸ்ட் செப்டம்பருக்கு முன்னாடியே ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபரோடு சேர்த்து ப்ரமோஷன், இல்லை வெளிநாடுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாம் வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுவாக துலாம் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி தன்னுடைய 6ஆம் வீட்டில், ராசிக்கு 6ஆம் வீட்டில் இப்போ இருப்பது என்பது மிக யோககரமான ஒரு காலகட்டம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பாவத்தை தன்னுடைய பாவமாக கொண்ட சனி பகவான் 3, 6, 11ஆம் வீடுகளில் அமரும்போது ராசியினுடைய 3, 6, 11 இந்த வீட்டில் இருக்கும்போது மிகப்பெரிய ராஜ பலன்களை தருகிறார் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உண்மை. இப்போ 6ஆம் பாவம் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ நோய்கள், மறைமுக நோய்கள் இருக்குது, உங்களுடைய மறைமுக எதிரிகள் யார், அதையெல்லாம் சொல்லக்கூடிய பாவம். அந்த பாவத்தில் சனி இருக்கும்போது, அதாவது 5ஆம் அதிபதி 6ல் உங்களுக்கு இருக்கும்போது சனி பகவானாக இருக்கிறதுனால கடன்களை அவர் காலி பண்ணுவார். மறைமுக எதிரிகளை வெளியில் கொண்டு வந்து நீங்கள் அவங்கள ஜெயிக்கிற மாதிரி செய்வார். அதே மாதிரி மறைமுக நோய்கள், உங்களுடைய மறைஞ்சிருக்கக்கூடிய வியாதிகள் ஏதாவது இருந்தால் அதை வெளியில் கொண்டு வந்து அதுக்கு வைத்தியம் பார்க்கவும் வைப்பார். இப்படி சனி பகவானால் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டு. பெரிய விஷயங்கள்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா மொத்த வாழ்க்கையிலேயே ஒரு மனுஷன் கடன் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், எதிரிகள் இல்லாமல் இருந்தாலே பெரிய விஷயம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கடன் இருக்குது. அது சுப கடனோ விரய கடனோ, கடன் என்பது இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வியாதிகள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எதிரிகள் இருக்குது. எதிரிகள் இருக்கணும். எதிரிகளே இல்லை அப்படின்னா நம்ம 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். யாருமே நம்மளை எதிர்க்கலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம முன்னேறவே இல்லைன்னு அர்த்தம். இது ஒன்று. 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தைகளுடைய உடல் நலம், உங்களுடைய பையன் பொண்ணு அவங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய ஹேபிட்ஸு, சேர்க்கையில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய 9ஆம் வீட்டு குரு இன்னும் 1.5 மாதத்தில் ஜூன் 2ஆம் தேதி 10ஆம் வீட்டுக்கு வருவார். உச்சம் பெற்று 2, 4, 6 வீடுகளை பார்க்கும்பொழுது ஜூன் 2க்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, நிலம் வாங்குவது, இப்படி பல விஷயங்களை கொண்டு வருவார் அந்த குரு பகவான். தனகாரகன் இல்லையா? உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கும்போது இப்போ தான் பல வருஷமாக சம்பாதிச்சேன், பைசா பெருசாக சேர்க்க முடியல, ஆனால் இந்த பராபவ ஆண்டில் பணம் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் தருவார். துலாம் ராசிக்கு என்னமோ குரு ஒரு எதிரி, பயங்கரமான எதிரி. ஆனால் குரு பார்வை எந்த ராசிக்கும் எதிரி அல்ல. குரு உங்களுடைய 10ஆம் வீட்டில் உச்சம் பெறும்போது வேலை செய்கிற இடத்துல நிறைய டென்ஷன் இருக்கும். ஜூன் 2க்கு பிறகு நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஆனால் குருவுடைய பார்வை 2, 4, 6ல் விடுறதுனால உங்களுடைய ப்ரெஷர் எல்லாம் சரியாகி நீங்கள் பாருங்கள், இந்த வருஷம் துலாமுக்கு ஒரு ராஜயோக வருஷம். எந்த எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய யோகத்தை துலாம் ராசி அதிபர்கள் பெறுவார்கள். இந்த ஆண்டு பராபவ ஆண்டு நீங்கள் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பண வரவெல்லாம் அதிகரிக்கும், அதெல்லாம் சொன்னோம். மேரேஜ் செய்கிறதுக்கான உகந்த காலமாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு துலாமில் நான் இருக்கேன், எனக்கு 35 வயசாச்சு, கல்யாணமே ஆகலை சார், எவ்வளவோ வரன்னு பார்த்துட்டேன் வருஷக்கணக்காக, எனக்கு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்கும். அதில் ஒரு சின்ன சூட்சம், குலதெய்வ வழிபாடு, அதை நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா கல்யாண முயற்சியில் ஈடுபடணும். இதுதான் முக்கியம். மாணவ மாணவியர்களுக்கு, துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ படிப்பு படிப்பதற்கான ஒரு ஆண்டாக இது அமைகிறது. மெடிக்கல் அட்மிஷன் யாருக்காவது வேணும்னு சொன்னால் இந்த ஆண்டு நீங்கள் நினச்சபடி அமையிறதுக்கான ஆண்டு. எவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் நீங்கள் அந்த காம்படிஷனில் ஜெயிக்க போகிறீங்க. பெரிய பெரிய கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை தனியார் நடத்தக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எதுலேயுமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
6ஆம் வீட்டில் கூட்டு கிரகங்கள் ஏப்ரல் 14ஆம் தேதி வருவதனால கொஞ்சம் ஹெல்த்தில் ஏப்ரல் மாதத்துலேருந்து மே மாதம் முடிகிற வரைக்கும் கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனம் தேவை. இது எப்படின்னா ஜீரண சக்தியிலையோ இல்லை உடம்பு சூடுலையோ இல்லை மைனர் இன்ஜுரிஸோ சின்ன சின்ன விபத்துகளோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒட்டு மொத்தத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 10ஆம் பாவத்தில் குரு வந்த உடனே வேலையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், கொடசல் வரத்தான் செய்யும். ஜூன் 2க்கு பிறகு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவினால் சில பேருக்கு வேலை போகிற அளவுக்கு கிட்ட கொண்டு போயிட்டு மறுபடியும் ஜெயிச்சிடும், அதே வேலையில் சஸ்டெயின் பண்ணிடும். ஜூன் 2லேருந்து செப்டம்பர் 22 வரைக்கும் புது வேலையை தேடுறேன் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். புது ஜாபை தேடுறேன், புதுசாக கெரியர் அதெல்லாம் வேண்டாம். எந்த பிஸ்னஸ்க்கு மாறுறேன் அதெல்லாம் வேண்டாம். இருக்கிற வேலையை பிடிச்சிக்கிறதுல இருக்கணும். பயங்கர யோகமான காலம் இது அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய காலம்னு ஏன் சொல்கிறோம்? ஏன்னா சனி 6ல் போய் உட்கார்ந்துருக்காரு. இதுதான் மெயின் பாயிண்ட்டு. 1, குரு உங்களுடைய 2, 4, 6 வீடுகளை பார்க்க போகிறார். இது ரெண்டும் சேர்ந்து தவிர இப்போ நம்ம பேசக்கூடியதெல்லாம் கோச்சார பலன்கள், அதாவது பொது பலன்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கும் இந்த பராபவ ஆண்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுமா? உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கா? கல்யாணம் நடக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கா? உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் இருக்கா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு கேளுங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலியமாக இல்லை நேரில் கன்சல்டேஷன் மூலியமாக இன்பர்சன் மூலியமாக உங்களுடைய அத்துணை வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் துல்லியமான பலனை தர முடியும். உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான பாத் அண்ட் டைரக்ஷனை கொடுக்க முடியும். இந்த பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு பரிகாரம் என்னென்னா, அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு அடுத்த மினிமம் 3 மாதமாவது நீங்கள் அவங்கள மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு ஏதாவது செய்யணும். தவிர கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி நடத்தணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு பிறகு இன்னொரு முக்கிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதும், அதே மாதிரி இண்டோர் போக முடிஞ்சவங்களுக்கு மகா காளேஸ்வர் அப்படின்ற கோவில் இருக்குது இண்டோரில். அதாவது நீங்கள் அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சிவனை தொடலாம், ஜோதிர்லிங்கம் அது. ஆக அந்த ஸ்தலத்துக்கு போய் வருவதும் பெரிய வாழ்க்கை மாற்றங்களை நடத்தும். இதில் சந்தேகமே தேவையில்லை. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.